ஆர்ஓ ப்ராசஸில் வரும்பொழுது அந்த தண்ணியில் சமைக்க கூட கூடாதுங்க. இந்த உணவில் இருக்க நியூட்ரிஷனை இந்த ஆர்ஓ வாட்டரை அப்சர்வ் பண்ணும். அப்போ நியூட்ரிஷன் லாஸ் நடக்குங்கிறது ரிசர்ச். இதே தான் நம்ம உடம்புலையுமே. நம்ம உடம்புல லாட் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்குது, போனில் ஹெல்த் இருக்குது. அந்த ஆர்ஓ தண்ணி 6 pHல குடிச்சிக்கிட்டு லோ டிடிஎஸில் குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்பை நியூட்ரிஷன் லாஸ் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் போன் டெப்ரிசியேஷன், செல்கள் நமக்கு வளர்சிதை மாற்றத்தில் பாதிப்பு, பல்வேறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க. வணக்கம். ஆர்ஓ வாட்டர் நல்லதா கெட்டதா? ஆர்ஓ ப்ராசஸில் வரும்பொழுது அந்த தண்ணியில் சமைக்க கூட கூடாதுங்க. இது நான் சொல்லல, உலக சுகாதார மையத்தில் இதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, போய் பாருங்க. ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவங்க நிறைய உலகத்துக்கு நல்லதுங்கிற பேரில் கெட்டது செஞ்சாலும் அந்த அவங்க ஆராய்ச்சிகள் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம நேரடியாக நமக்கு அந்த தண்ணியில் ஒரு உணவை சமைக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த உணவில் இருக்க நியூட்ரிஷனை இந்த ஆர்ஓ வாட்டரை அப்சர்வ் பண்ணும். அப்போ நியூட்ரிஷன் லாஸ் நடக்குங்கிறது ரிசர்ச், அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதே தான் நம்ம உடம்புலையுமே. நம்ம உடம்புல லாட் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்குது, போனில் ஹெல்த் இருக்குது, கால்சியம் மெக்னீஷியம் இருக்கும், நிறைய செல்ஸ்லையும் கால்சியம் மெக்னீஷியம் இருக்கும். இதை அந்த ஆர்ஓ தண்ணி பிஹெச் வேல்யூ 6 pH இருக்குது. ஜென்ரலாக 7 pH இருக்கலாம். இப்போல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க, பட் அது எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரில. அப்போ அந்த ஆர்ஓ தண்ணியை நம்ம 6 pHல குடிச்சிக்கிட்டு லோ டிடிஎஸில் குடித்தோம் அப்படின்னா இந்த டிடிஎஸ் மினரல்ஸோட அளவு கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அது உள்ளே குடித்தோன்னா நம்மளோட நியூட்ரிஷன் இந்த எப்படி சமையலுக்கு எப்படி அந்த லாஸ் பண்ணுற மாதிரி நம்ம உடம்பை லாஸ் பண்ணிட்டு டெப்ரிஷியேட் பண்ணிட்டு அந்த பிளட்டை ஆல்கலைனாக மாற்றும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம். அப்போ நீங்கள் ஒரு மைனஸில் இருக்கக்கூடிய பவரில் இருக்கக்கூடிய தண்ணியை உள்ளே விடும் பொழுது அது தன்மயமாகும் பட்சத்தில் நம்ம உடம்பை நியூட்ரிஷன் லாஸ் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் போன் டெப்ரிசியேஷன், செல்கள் நமக்கு வளர்சிதை மாற்றத்தில் பாதிப்பு, நிறைய பல்வேறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு மாற்ற நான் என்ன சொல்கிறேன்னா, அதை சிம்பிளாக ஒரு எளிமையான செலவில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹெர்பல் வாட்டரை மாற்றிக்கலாம். அதுக்கு நீங்கள் கேன் வாட்டர், ஆர்ஓ தண்ணி வாங்குறீங்க வீட்டில் வச்சிங்கன்னா மண்பானையில் ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க. ஒரு 30 இருக்குது டிடிஎஸ் அப்படின்னா 40 வந்துடும். பிஹெச்சும் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது அப்படின்னா 7 pH வந்துடும் உங்களுக்கு. பட் இது ஒரு நியூட்ரலாக நமக்கு டெப்ரிஷியேட் பண்ணாது, பட் அப்ரிஷியேட்டும் நடக்காது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ நான் எஸ்என்பியில் நான் இதுதான் என்னோட முதல் கண்டுபிடிப்பு. இந்த டெக்னாலஜி 1Xன்னு சொல்லுவோம். 1X அதாவது பிஹெச் வேல்யூ 9.5 pHக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபியூசர். இதில் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் ஒரு சில்வர் நேனோ கோட்டிங் போட்ட ஒரு ஸ்டோன் டெக்னாலஜி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் சேர்த்து தான் பேட்டர்ன் வாங்கியிருக்கிறோம். இந்த டெக்னாலஜியில் நம்ம வாட்டரை இன்ஃபியூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 to 2 hour, 1 hour போதும். 2 hours இருந்தால் நல்ல அந்த ஹெக்ஸாகனல் ஸ்ட்ரக்சருக்கு இது நமக்கு அந்த வாட்டரை மதிப்பு கூட்டிக்கும். ஸோ இது நீங்கள் ஒரு ஜஸ்ட் இப்படி ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். ரொம்ப லாங் லைஃப் வரக்கூடியது. அடிக்கடி கேண்டில் மாற்றணுங்கிறது கிடையாது. மோர் தென் 1 year உழைக்கும். பட் பெஸ்ட் எஃபெக்ட்டுக்கு எவரி 6 months ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது ரீயூசபிள் கேண்டில். இது எங்கிட்ட அந்த பழைய கேண்டில் கொடுத்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ 30 இருக்க டிடிஎஸை 70 வரைக்கும் கொண்டு போகுதுங்க. அதே சமயம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பிஹெச் நேச்சுரலாக இருக்கும். குடிச்சிங்கனாவே அந்த காலத்து தண்ணி மாதிரி இருக்கும். ஒரு ஊற்று தண்ணி, ஆற்று தண்ணி, இந்த சிறுவாணி தண்ணி, சதுரகிரி தண்ணின்னு சொல்லுவாங்க. இதை கொடுத்து ஊற வச்சவங்க இதை லைட்டாக நீங்கள் மண்பானைக்குள்ளே ஒரு ஈரமான இடத்துல இப்படி வச்சிட்டிங்கன்னா அந்த சில்னஸும் கிடச்சிரும் உங்களுக்கு. ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி ரொம்ப ஆபத்து. ஸோ தட் இது மாதிரி ஒரு சோர்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரேஷன் பெட்டராக இருக்கும். இப்போ கூட என்னோடய கிளைண்ட் ஒருத்தர் ஏற்கனவே செம்பள பானம் வாங்கி அவங்க நிறைய ரிசல்ட் வந்துருச்சு. 6வது புண்ணெல்லாம் ஆறிடுச்சு. உடனே இந்த ட்ரிங்க்கு, இந்த வாட்டர் பாட்டிலும் கொடுத்தோன்னே, சார் எங்கள் அப்பா தாகம், அவங்க அப்பாவுக்கு தான் வாங்கிட்டு போனாங்க, தாகம் அடிக்கடி எடுத்துக்கிட்டு இருந்ததுங்க. இப்போ தாகம் குறைஞ்சிருச்சு, தண்ணின்னு கேட்டுட்டு இருப்பார், இப்போ தாகம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாங்க. ஸோ இந்த வெயிலுக்கு நமக்கு அந்த நுண்ணூட்ட சத்துக்கள், தாகங்கிறது தாக்கம், நம்ம உடம்புக்கு அந்த மைக்ரோவை விட நேனோ மினரல்ஸ் தேவைப்படுது. அந்த மினரல்ஸை இது ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது நான் பார்த்துட்டேன். அதனால் இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க. எஸ்என்பி 1X வாங்கி இந்த சம்மரை பீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வெயிலில் போனால் கூட பெருசாக பாதிப்பு இருக்காது. தலை சுற்றல், மயக்கம்னு சொல்கிறோம். காலையில் இதில் ஒரு பாட்டில் எடுங்க. அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ளே 2-3 பாட்டில் எடுத்துட்டிங்கன்னா காலையில் ஒரு நல்ல நீர் சத்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் வீட்டில் பழைய சாதம், கம்மங்கூழ், அந்த மாதிரி நீர்ம நிலையில் இருக்கக்கூடிய உணவுகள் எடுங்க. சாலிட் ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த வெப்ப காலங்களில். அது போக நம்ம பழங்கள் கொஞ்சம் எடுக்கலாம் ஆஃப்டர்நூன் டயத்தில். இப்போல்லாம் நிறைய சீசனல் ஃப்ரூட்ஸ் வருது. பலாச்சொலை, மாம்பழம், இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் இந்த டயத்தில் தேவைன்னு வருது. ரத்தத்தை அதிகரிக்கக்கூடியது. ரத்தம் சுண்டி போயிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ அது மாம்பழம் பாருங்கள், அந்த பிளட்டை எடுக்கிறவங்களுக்குலாம் மேங்கோ ஜூஸ் கொடுப்பாங்க. இப்போ வர பாட்டிலில் வர மேங்கோ ஜூஸ் ரத்தத்தை உற்பத்தி பண்ணாது. ஒரிஜினல் மேங்கோ ஜூஸ் அந்த காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மாறி போச்சு, எல்லாம் பாட்டிலில் கொடுக்குறாங்க. அது வேஸ்ட். ஸோ தட் இது மாதிரி ரத்தத்தை ஊற வைக்கக்கூடிய பழங்கள்,
இந்த மாதிரி ஒரு நீர்ம சத்துக்களை எடுத்திங்கன்னா வெப்ப மாற்றம் அந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறதுலேருந்து நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.